அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதியில்லாம போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு. உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசுறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? சாரி. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதியில கத்தியால குத்தா கூட எனக்கு வலிக்காது. ஐயோ, அப்படின்னு என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க. சார், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல? அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துக்கிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா உங்க பேர் என்ன? ஜானி. ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுத்த மாதிரி நடந்து போய் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்பட்டேன். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எடுக்கிறாருன்னு என் கண்ணத்துல நானே அறிஞ்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க.